வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன எழுத்துக்களை பற்றி ஒரு ரிவிஷன் மாதிரியும், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இந்த 3 டாப்பிக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் குரூப் 4லேயே என்னோட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதாவது கூற்று காரணம் கொடுத்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விடவே கேட்பாங்கன்னு தெரியும். பட் குரூப் 4ல் ஃபுல்லாக பார்த்தோம்னா கூற்று காரணம் சரியா தவறா இந்த மாதிரி கொஷினே கொடுத்து நம்மளை சாகடிச்சிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி கொஷின் தான் அதாவது லோவாக வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஹை லெவல்லையே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே அட்வான்ஸ்டாக படித்தோம் அப்படின்னா தான் கம்மியாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் குரூப் 2க்கும் குரூப் 4ல் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல்லே படிப்போம். அப்படி படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் ப்ரிலிமினரிஸாவது கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்களை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு புணர்ச்சி விதிகளை பற்றி பெண்டிங் இருக்கிறத இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு 2 விதிகள் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஆல்ரெடி புணர்ச்சி விதிகள் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் இன எழுத்துக்கள் அப்படிங்கும்போது, இன எழுத்து அப்படின்னாவே எப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல தமிழர்னா ஒரு இனம், அதே மாதிரி தான் எழுத்துக்களுக்கு ஒரே இனம் இருக்கும். எதனால் அப்படின்னா, அது பிறக்கிற இடம் ஒரே இடமா இருக்கும். அதனோட தொழில், மாத்திரை அளவு, பொருள், உருவம் எல்லாமே ஒன்று போல இருக்கிறதுனால தான் அது என்னன்னு சொல்கிறோம், இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன எழுத்துக்கள் அப்படின்னா பிறப்பிடம், தொழில், மாத்திரை, பொருள், உருவம் எல்லாமே ஒன்று போல இருக்கிறதா என்னன்னா இன எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இன எழுத்துல உயிர் எழுத்துக்களுக்கு நெடிலுக்கு குறில் இன எழுத்துக்களாக இருக்கும். நெடிலுக்கு குறில் இன எழுத்துக்களாக இருக்கும். குறில் எழுத்துக்கள் எதுனா ஆ, இ, உ, ஏ, ஓ இதான் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ அப்படின்னு வரும். ஆக்கு ஆ அப்படின்னும், ஆக்கு ஆ, ஈக்கு ஈ அப்படின்னு சொல்லி வரும். ஊக்கு ஊ அப்படிங்கிறது இன எழுத்தா இருக்கும். ஏக்கு ஏங்கிறது இன எழுத்து. அடுத்து என்ன அப்படின்னா, ஓக்கு ஓ தான் வரும். இதான் இன எழுத்து. ஐ ஐ இறுதி எழுத்து எப்படி வருது, ஈ அப்படின்னு வருதுல்ல, அதனால ஐக்கும் ஐக்கும் ஈக்கும் இன எழுத்து எது அப்படின்னா ஈ தான் இன எழுத்தா. ஐ ஈக்கு ஈ தான் இன எழுத்து. அதே மாதிரி ஔ அப்படிங்கிறது இறுதியில் ஊ அப்படின்னு வருது, அதனால ஊக்கும் இன எழுத்து எதுன்னா ஊ தான் இருக்கும். ஓகேவா? அதான் இது இப்படித்தான் வரும். ஐய பிரிச்சோம்னா எப்படி வரும், ஐயும் அவ்வும் என்னன்னு சொல்லுவாங்க, இரு எழுத்துக்களையுமே கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அந்த கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஆ ஆ ஐ அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா ஆ கூட்டல் இ பிளஸ் இ இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்க ஐ. அதோட சொல்லும் போதே ஐ ஐ ஐ அப்படின்னு வரும். அதனால அது என்னன்னு சொல்றோம், கூட்டு எழுத்து அப்படின்னு சொல்றோம். அவ் அப்படிங்கும்போது அவ் அப்படிங்கிற வார்த்தையே பார்த்தோம் அப்படின்னா ஆ இவ் அவ் ஊ அப்படின்னு வரும். அவ் அப்படின்னு வரங்காட்டி இந்த இந்த 2 எழுத்துக்களையும் தமிழ்ல கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட ஒலி உச்சரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஐக்கு இறுதி எழுத்து ஈ அப்படின்னு முடியும், அவுக்கு இறுதி எழுத்து ஊன்னு முடியும். ஆனா இந்த 2 எழுத்துக்குமே முதல் எழுத்து அ அ அப்படின்னு தான் வரும். ஐ ஔ ஆ ஆ ஐ ஔ அப்படின்னு வரங்காட்டி. ஓகே. அடுத்து இன எழுத்துக்கள் மெய்க்கு எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லினத்துக்கு மெல்லினம் மிடை, அதாவது வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்தா வரும். வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்துக்களா வரும். இடையினத்துல 6 அது இடையின 6மே அதுக்கு இன எழுத்துக்களா வரும். அரள வளல இந்த 6 எழுத்துக்களும் அதுவே அதற்கு இன எழுத்துக்களா வந்துக்கும். ஆனா வல்லின மெய்யினத்துக்கு மட்டும்தான் வல்லெழுத்துக்கள் மெல்லினத்துக்கு இன எழுத்துக்களா வரும். மெல்லினத்துக்கு வல்லினம் இன எழுத்துக்களா வரும். ஆயுத எழுத்து அப்படிங்கிறதுக்கு இன எழுத்தே கிடையாது. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின மெய் எழுத்துக்கள் இன எழுத்தா வரும். 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின இன எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்களா வரும். சொற்கள்ல பெரும்பாலும் மெய் எழுத்தை அடுத்து தான் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். நம்ம தமிழ் சொற்கள்லாம் அது பெரும்பாலும் மெல்லினம் வரும். மெல்லினத்துக்கு அடுத்து தான் எது வரும் அப்படின்னா அதன் இனமாகிய வல்லினம் வர மாதிரி இருக்கு. எப்படின்னா திங்கள் திங்கள் இங்கு வருதா, மஞ்சள் மஞ்சள் இஞ்சுக்கு அடுத்ததா சான்னு வரும். மண்டபம் அப்படின்னா இண்டபம், மண்டபம் இன்னுக்கு அடுத்து டா அப்படின்னு வருது. சந்தனம்னா இந்துக்கு அடுத்து தா, அம்புனா இம்புக்கு அடுத்தது பூ வருது. அடுத்து தென்றல் அப்படிங்கும்போது இன்றுக்கு அடுத்து டா அப்படின்னு வருது. இந்த மாதிரிதான் தமிழ் எழுத்துக்கள் அதாவது சொற்கள்ல மெய் எழுத்து மெல்லினத்தை அடுத்துதான் வல்லினம் வர மாதிரி இருக்கும். சொற்கள்ல மெல்லின எழுத்தை அடுத்து எது வந்திருக்கும் அப்படின்னா வல்லினம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சொல்லின் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வராது. சொல்லுல உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வராது. அளபடையில மட்டுமா நெடிலை தொடர்ந்து குறில் எழுத்து வரும்.
உயிர் எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் வந்து சேர்ந்த மாதிரி தமிழ் சொற்கள்ல வராது. அளபெடையில மட்டும்தான் நெடிலுக்கு அடுத்தது வந்து குறில் எழுத்து வந்து சேர்ந்து வர மாதிரி வரும். எப்படின்னா ஓ ஓதல், தூம், தளீ, தளீ, தளீ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அளபடை சொற்கள். இதுல மட்டும்தான் நெடிலுக்கு அடுத்து குறில் வர மாதிரி இருக்கும். நெடிலுக்கு அடுத்தது குறில் வர மாதிரி இருக்கும். அதாவது 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் வந்து 6 மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் இன எழுத்தா வரும். சொற்கள் வந்து பெரும்பாலும் மெல்லின அடுத்துதான் மெல்லினத்தை அடுத்துதான் வல்லினம் வந்து வர மாதிரி இருக்கும். மெல்லினத்தை அடுத்து வல்லினம் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஒரு பொருளை குறிப்பிட்டு காட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம், சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா அவ்வீடு, அம்மரம், இப்புத்தகம், இப்பூனை. அவ்வீடு, அம்மரம், இப்புத்தகம், இப்பூனை அப்படின்னு சொல்றோம்ல, அதைத்தான் என்னன்னு சொல்றோம், ஒன்றை குறித்து காட்டு. அங்க புக்கு அப்படின்னு சொன்னா எல்லா புக்கையும் சொல்லு. புத்தகம் அப்படின்னா எந்த புத்தகம் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரும்போது அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி அதனோட இடத்தை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துறதா என்ன அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள். இடத்தை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துறது தான் சுட்டெழுத்து. காட்ட உதவும் எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம், சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எது எதுனா ஆ இ உ இந்த 3 எழுத்துக்கள் தான் வந்து சுட்டெழுத்துக்கள்னு எனப்படும். தற்கால வழக்கில் வந்து ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து இப்ப இல்லை. ஆ இ மட்டும்தான் இருக்கு. ஊங்கிறது இலங்கையில வந்து இலங்கை தமிழர்கள் நிறைய அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்பவுமே. ஈவும் முதல் தனிவரின் சுட்டே அப்படின்னு நன்னூல் சொல்லுது. ஆ ஈவும் முதல் தனிவரின் சுட்டே அப்படின்னு நன்னூல் சொல்லியிருக்குது. சுட்டெழுத்துக்கள்ல வந்து 2 வகையா சொல்லுவாங்க. செய்மை சுட்டு, அண்மை சுட்டு அப்படின்னு. செய்மை சுட்டு அப்படின்னா தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுவது தான் என்னன்னு சொல்றாங்க, செய்மை சுட்டு. செய்மை சுட்டுன்னா என்னது, தொலைவில் இருக்கிற பொருட்களை வந்து சுட்டி காட்டும். எடுத்துக்காட்டு என்ன, அவ்வீடு, அக்கரை, அம்மரம், அக்குளம். தொலைவில் இருக்கிறது அவ்வீடு, அம்மரம், அக்கரை, அக்குளம் அப்படின்னு தூரத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் என்ன அப்படின்னா செய்மை சுட்டு பயன்படும். அண்மை சுட்டு அப்படின்னா அருகில் இருக்கிறது, இப்பூனை, இம்மாடு, இப்புத்தகம், இக்காடு அப்படின்னு சொல்லி வரும். சேமையை சுட்டுவது என்னன்னா ஆ அப்படிங்கிற எழுத்து சுட்டும். அண்மையை சுட்டுவது எதுனா ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து அண்மையை சுட்டும். நாம வச்சுக்கலாம், சேமை அப்படிங்கிறது ஆவும், அண்மை அப்படின்னா ஈ அப்படிங்கிற வார்த்தை சுட்டும். சேமைனா ஆ பெரும்பாலும். ஓகே. அடுத்து அகசுட்டு புறசுட்டு அப்படின்னு 2 வகைகள் இருக்கு. அகசுட்டு புறசுட்டு அப்படின்னா என்ன, அகசுட்டுனா சொல்லிலிருந்து பிரித்து எழுத முடியாது. இந்த சொல்லிலிருந்து இந்த சுட்டெழுத்தை வந்து பிரிக்க முடியாது. ஆனா புறசுட்டுனா அந்த எழுத்தை வந்து பிரிக்க முடியும். சுட்டெழுத்தை வந்து பிரிக்க முடியும். பிரிச்சாலும் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கும். ஆனா அகசுட்டுல சுட்டெழுத்தை வந்து பிரிச்சோம் அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் இருக்காது. அதனால ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அத சுட்டெழுத்து இருக்கு. சுட்டெழுத்தை வந்து பிரிச்சோம் அப்படின்னா சொல்லிலிருந்து அதுக்கு பொருள் இல்லை அப்படின்னா அது வந்து அகசுட்டு. பிரிச்சாலும் பொருள் தர முடியுது அப்படின்னா அது புறசுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சொல்லுக்கு உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை உணர்த்துவதால் இது என்னன்னு சொல்றோம், அகசுட்டு அப்படிங்கிறப்போ. சொல்லுக்கு உள்ள இருந்து சுட்டுப்பொருளை உணர்த்துவதால இதை அகசுட்டு அப்படிங்கிறோம். சொல்லுக்கு வெளியே இருந்து சுட்டுப்பொருளை உணர்த்துவதால் இதை புறசுட்டு அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தா அவன், அவன், இவள், அது, இது. ஆ அப்படிங்கிற ஆ இ இந்த 2 வார்த்தையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. பிரிச்சாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் இல்லை. அதனால இதை அகசுட்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவ்வீடு, இம்மனிதன், அக்குளம், இம்மாடு இதெல்லாம் பிரிக்க முடியும். ஆ கூட்டல் வீடு அப்படின்னு பிரிப்போம். அப்போ என்ன வரும், வீடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இம்மனிதன் அப்படிங்கும்போது ஈ கூட்டல் மனிதன் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதுக்கு வந்து பொருள் இருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புறச்சுட்டு. அந்த சுட்டு எழுத்தும் தனியா பிரிக்க முடியும். மீதி இருக்கிற எழுத்தும் வந்து பொருள் தரக்கூடியதா இருக்கும். அதனால இதை புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன அப்படின்னா சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா அந்த மரம், இந்த வீடு, அந்த மாடு, இந்த மாடு அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்றோம். புத்தகம், இக்குளம் அப்படிங்கறது போய் அந்த மரம், அந்த வீடு, இந்த புத்தகம், இந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து என்னன்னா சுட்டுத்திரிபு. ஆ இ அப்படிங்கிற வார்த்தை வந்து சுட்டெழுத்து. ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல வந்து ஆ ஈன்னு வார்த்தையை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வழக்குல வந்து அந்த, இந்த பையன், அந்த பள்ளிக்கூடம், இந்த ஸ்கூலு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சரி, அந்த பள்ளிக்கூடம், இந்த மாணவன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால இது என்னன்னா ஆ இ அப்படிங்கிற வார்த்தை வந்து திரிஞ்சு வடிவத்திலிருந்து திரிஞ்சு பொருளை வந்து சுட்டுகிறதுனால இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து சுட்டெழுத்துக்கள் வகை. சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து 2 வகையா இருக்குது. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு 2 வகை இருக்குது. சுட்டு, செய்மை சுட்டு. செய்மை சுட்டுனா தொலைவில் இருந்து இருப்பதை சுட்டி காட்டுவது, அருகில் இருப்பதை சுட்டி காட்டுவது. அகச்சுட்டுனா சொல்லுக்குள்ள இருந்தே வந்து சுட்டி காட்டுவது, சொல்ல விட்டு வெளியே போச்சு பிரிக்க முடியாது, சொல்ல விட்டு பிரிக்க முடியாது. புறச்சுட்டுனா சொல்லிலிருந்து வெளியே சுட்டி காட்டுறதுக்கு பயன்படும். அந்த சுட்டெழுத்தை பிரிச்சாலும் சொல்லுக்கு பொருள் இருக்கும். அதான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்லப்படும். சுட்டு திரிபு அப்படின்னா ஆ இ அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சுட்டெழுத்துகள் வந்து அந்த, இந்த அப்படின்னு வடிவம் மாறி வந்து இப்போ நம்ம வழக்கத்துல பயன்படுத்திட்டு வரதான் என்னன்னு சொல்றோம்னா சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படிங்கும்போது
வினாவை எழுப்புறதுக்கு பயன்படுற எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம்? வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். வினா பொருளை குறிக்க பயன்படும் எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லணும்? வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 தான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். வினா எழுத்துக்களையும் வந்து 3 வகையா பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொல்லின் முதல், அதாவது மொழியின் முதலில் வருபவை, மொழியின் இறுதியில் வருபவை, மொழியின் முதல் மற்றும் இறுதியில வருபவை. சொல்லோட முதலில் வருபவை அப்படின்னும், சொல்லோட இறுதியில் வருபவை, சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் வருபவை அப்படின்னு சொல்லி 3 வகையா பிரிக்கலாம். சொல்லின் முதலில் வருபவை அப்படின்னா ஏ, யா அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வரும். சொல்லின் இறுதியில் வருது எது அப்படின்னா ஆ, ஓ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில வரும். சொல்லின் முதலிலும் இறுதியில வருது என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற வார்த்தை சொல்ல முதலையும் வரும், இறுதியிலும் வரும். ஓகேங்களா? அடுத்து அகவினா அப்படின்னா, அகவினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவதா என்னன்னு சொல்றாங்க? அகவினா. அகவினா அப்படின்னா என்னன்னா, சொல்லோட இதுவும் வந்து அண்மை சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு மாதிரி தான். சேம் கான்செப்ட் தான் இதுக்குமே. அது வந்து சுட்டெழுத்து, இது வினா எழுத்து. டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுங்க. ரெண்டுமே சேம் தான். அது சுட்டெழுத்து அப்படின்னா சுட்டி காட்டும். சொல்லுக்குள்ள இருந்து சுட்டி காட்டும். இது வந்து என்னன்னா சொல்லுக்குள்ள இருந்து வினா பொருளை எழுப்பும். வினா பொருளை எழுப்புனா அது என்னன்னா அகவினா. எது, யாரு, ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதா என்னன்னா அகவினா அப்படின்னு சொல்றாங்க. இது பிரிக்க முடியாது. ஏது கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்க முடியாது. அதனால இதை அகவினா அப்படின்னு சொல்றோம். புறவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட புறத்தே வந்து வினா பொருளை தருவது தான் என்னன்னு சொல்றாங்க? புறவினா அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அவனா, வருவானோ அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து புறவினா அப்படின்னு சொல்றாங்க. அவனா அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது? ஆ அப்படின்னு இருக்குது. வருவானோன்னா ஓ அப்படின்னு இறுதி எழுத்து முடியுது. இறுதியில வர்றது. ஓகேங்களா? இறுதியில வர வினா எழுத்துக்கள் இது. இதுதான் வந்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து கொஸ்டின் டைப்ல கேட்கறது இப்படித்தான் வரும். நம்ம வந்து ரிவிஷன் பண்ணும்போது கூற்று ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி வரும், சரியா தவறா வச்சு எப்படி வரும் அப்படின்னு மாடல் கொஸ்டின்ஸ்ல அதுக்கப்புறம் அட்டாச் பண்றேன். இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள். புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. அப்படிங்கிறதுல பண்பு பெயர் புணர்ச்சியை பார்க்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறது பண்பு பெயர் புணர்ச்சினா எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈறுபோதல், இடை உகரம் ஈயாதல். ஈறுபோதலும் இடையில இருக்கிற உகரம், உகரம்ங்கிறது ஊங்கிற வார்த்தை வந்து ஈ அப்படின்னு மாறும். அது ஒரு விதி. ஆதி நீடல், ஆதி நீடல் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு. அடி அகரம் ஐயாதல், அடியில இருக்கிற அகரம் வந்து யகரம் அப்படிங்கிறது வந்து ஐ அப்படின்னு மாறும். அப்படி ஒரு விதியும் இருக்கு. தன்னொற்று இட்டல், தன்னோட ஒட்டு வந்து இரட்டும். தன்னொற்று இரட்டல். முன்னின்ற மெய், முன்னாடி இருக்கிற மெய் வந்து திரியும். அடுத்தது இனமிகள். இனம் வந்து இனம்னா வல்லினத்துக்கு மெல்லினமும், மெல்லினத்துக்கு வல்லினமும் வந்து இனம் எழுத்துக்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இனமும் வந்து மிகழும். பண்பிற்கு இயல்பே, பண்பு பெயரோட இயல்பே அப்படின்னு நன்னூல் வந்து குறிப்பிடுகிறது. இதுவே ஷார்ட்கட் தான். இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது புதுசா வந்து ஷார்ட்கட் போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கறக்கு. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆடி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொட்டிரட்டல், முன்னின்று மெய் திரிதல், இனமிகள் இவை யாவினும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லி இது அவ்வளவுதான். இதான் வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈறுபோதல். ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் இருக்கிற ஈறு அப்படின்னா இறுதி எழுத்துல இருக்கிற மை அப்படிங்கிறது பிரிஞ்சு மை அப்படிங்கிறது கெட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேர்ந்து புணரும். இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈறுபோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதுமரம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் முதுமை கூட்டல் மரம் அப்படின்னு வரும். முதுமை கூட்டல் மரம். இதனோட இறுதி எழுத்துல இருக்கிற ஈறு வந்து மைங்கிறது கெட்டுரும். கெட்டதுக்கு அப்புறம் இருக்கிறது என்ன? முது கூட்டல் மரம் அப்படிங்கிறது முதுமரம் அப்படின்னு வரதான் என்ன அப்படின்னா ஈறுபோதல் விதி. யுகரம் ஈயாதல் விதிப்படி அப்படின்னா பெரியான் அப்படிங்கிறது எப்படி பிரியும்னா பெருமை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியும். பெரியான்கிறது பெருமை கூட்டல் அண் அப்படின்னு பிரியும். அதுல ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகும்னா மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் அண் அப்படின்னு சொல்லி பிரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இடையில இருக்கிற உகரம் வந்து ஈ ஆகும் அப்படிங்கிற விதிப்படி உகரங்கிறது பெரு கூட்டல் இரு கூட்டல் ஊ என்னன்னு வரும்? ரூ அப்படின்னு வரும். அப்போ இங்க உகரம் கெட்டு என்னன்னு மாறும்? இகரமா மாறும். அப்போ இது ரீ அப்படின்னு சொல்லி வரும். ரீ அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் யகர உடன்பை மெய் வருது. அதாவது ஈ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு வந்து யாவா மாறும். அதனால வந்து இங்க என்னன்னு வரும்னா யகர உடன்பை இறுதி எழுத்து வந்து ஈ அப்படின்னு வந்துச்சுனாவே யகர உடன்படு மெய் அப்படிங்கிறது யகர உடன்படு மெய் பெற்று பெரி கூட்டல் அன் அப்படிங்கிறது பெரியான் அப்படின்னு சொல்லி மாறுது. அடுத்து ஆதி நீடல் அப்படின்னா செம்மை கூட்டல். சேவடியை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இதான் முக்கியம். சேவடி நம்மளுக்கு கொடுத்து பிரித்து எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா செம்மை கூட்டல் அடி அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். செம்மை கூட்டல் அடிங்களை எம்மை கூட்டல் அடியில ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி பெற்று செம் கூட்டல் அடி அப்படின்னு பிரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆதி நீடல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி செம் அப்படிங்கிறது
செம் அப்படிங்கிறது வந்து முதல் எழுத்து வந்து நீண்டு சேம் கூட்டல் அடி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மகர கெட்டு போய் சேவ் கூட்டல் அடி அப்படின்னு சொல்லி பிரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வகர உடன்படு மெய் வரணும். அதனால சேவ் கூட்டல் அடி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் இரண்டா சேர்த்து எழுதும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற மாதிரி சேவ் அடி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அடி அகரம் வந்து ஐயாகிறது விதி. அடி அகரம் எப்படி ஐயாகுது அப்படின்னா பைன் நிலம் அப்படிங்கிறத பசுமை கூட்டல் நிலம் அப்படின்னு வரும். ஈறுபோதல் விதிப்படி இறுதி எழுத்து வந்து கெட்டு பசு கூட்டல் நிலம் அப்படின்னு வரும். பசு நிலம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அடி அகரம் வந்து எது அடியில வந்து அகரமா இருக்குதோ அது ஐ அப்படின்னு வரும். இப்போ பசு அப்படின்னு இருக்கு, அப்புறம் அதை என்னன்னு மாத்துறாங்க ஐ வருது. அப்போ பசுங்கிறது இப்பு பிளஸ் அப்படிங்கும் போது அது என்ன வரும் பா அப்படின்னு வரும். அதுவே வந்து இப்பு பிளஸ் ஐ அப்படின்னு வந்து அது என்னன்னு வரணும் பை அப்படின்னு வரும். இப்பு பிளஸ் ஐங்கும் போது அது பைன்னு மாறும். பை பிளஸ் நினம். இடையுகரம் வந்து சகரத்தோடு கெட்டுரும். பை நினம் அப்படிங்க இடையில வர உகரம் வந்து கெட்டு போய் அப்படிங்கிறது கெட்டு அதுக்கப்புறம் பை பிளஸ் நினம் அப்படின்னு மாறுது. குரல் வழி யா தனி ஐ தனி குரல் வழி யா தனி ஐ நோ தூ முன் மெல்லி மிகழும் அப்படிங்கிற விதிப்படி ஐ யாக்கு முன்னாடியும் ஐக்கு தூக்கு முன்னாடிலாம் மெல்லினம் மிகழும் அப்படிங்கிற விதிப்படி நினம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்படிங்கிற வார்த்தை மிகுந்து இது என்னன்னு வருது பைன் கூட்டல் நினம் அப்படின்னு சொல்லி வருது. இந்த வார்த்தை இப்படித்தான் புணர்ந்து பைன் நிலம் வருது. பசுமை கூட்டல் நிலம் அப்படிங்கிறது பைன் நிலம். பைன் நிலம்னு கொடுத்தா பசுமை கூட்டல் நிலம் அப்படின்னு சொல்லி நிலம் அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்து என்ன தன்னொற்றிரட்டல் அப்படின்னா பைன் ஜூல் அப்படின்னு கொடுத்தா பசுமை பைன் ஜூன் அப்படின்னா பசுமை கூட்டல் ஊன் அப்படின்னு அர்த்தம். பஞ்சூன் அப்படின்னா பசுமை கூட்டல் ஊன் அப்படின்னு அர்த்தம். இறுதியில் இருக்கிற மை விகுதி கேட்டு பசு கூட்டல் ஊன் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் ஈற்றியல் உயிர் கெடல் உயிர்ல வர உயிர் கெட்டு பச் கூட்டல் பச் பா இச் கூட்டல் ஊன் அப்படின்னு வரும். தன்னொட்டு இரட்டும் அப்படின்னா இச்சு அப்படிங்கிறது வந்து ரெட்டிக்குது. அப்போ பச் அப்படின்னு பா இச் கூட்டல் ஊன் அப்படின்னு வருது பச் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி என்ன வருதுன்னா இந்த இச்சு அப்படிங்கிறது ஊன் கூட சேர்ந்து பச்சூன் அப்படின்னு வருது. பச்சூன் அப்படின்னு மிகுது. இதான் வந்து தன்னொற்றிட்டல் விதி. அடுத்து முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா வெண்சினம் அப்படின்னா வெண்மை கூட்டல் சினம் இறுதியில் இருக்கிற மை விகுதி கெட்டுரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வெம் கூட்டல் சினம் அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் முன்னின்ற மெய் வந்து திரியும். மெய் அப்படிங்கிறது எப்படி மாறுதுன்னா இம் அப்படிங்கிறது இஞ்ச் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் உடன்மேல் அதாவது இப்போ இயல்பா புணருது. இஞ்ச் அப்படின்னு மானதுக்கு அப்புறம் வெஞ்சினம் அப்படின்னு வருது. வெஞ்சு கூட்டல் சினம் வெஞ்சினம் அப்படின்னு மாறி இருக்கு. இனமிகள் அப்படின்னா பெருங்களிறு அப்படின்னா பெருமை கூட்டல் களிறு அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அதுல மை விகுதி கேட்டா பெரு கூட்டல் களிறு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வழிமொழி முதல் எழுத்து வல்லெழுத்து அதனோட இனமாகிய மெல்லினத்தும் மிகும். வறுமொழியோட முதல் எழுத்து எடுத்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அதனோட இனமான மெல்லினத்தும் வந்து பெருங்கூட்டல் களிறு அப்படின்னா பெருங்கூட்டல் களிறு இங்கு வந்துடும். அதுக்கப்புறம் பெருங்களிறு அப்படின்னு சொல்லி இங்க மாறுது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி. இதுல இருக்கிறது முக்கியம். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்து பிரிக்கிறதுல வரும். 2, 3, 4 ஒரு 7 விதிகள் இருக்குது பண்பு பெயர் புணர்ச்சியிலேயே. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், இனமிகள். இந்த விதிகளையுமே இனி வர கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படித்தான் கேட்பாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் டைப்ல இந்த பண்பு பெயரோட இந்த விதியை கொடுத்தே வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி விதிகளை கொடுத்தும் கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதையுமே கண்டிப்பா இந்த விதியை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது வந்து பிரித்தெழுதுக கொடுத்தா எப்படி சேர்த்துறதோன்னு இதுல வந்து எந்த மாற்றமே இருக்காது. இயல்பா புணரும். அதுக்காக எடுத்துக்காட்டு தான். மலை பிளஸ் நாடு அப்படின்னா என்ன மலை நாடு அப்படின்னு சொல்லி வரும். வெறி கூட்டல் நாய்னா வெறி நாய் அப்படி எதை வரும். முத்தி கூட்டல் நிலை அப்படின்னா முத்தி நிலை. எலி கூட்டல் வலை அப்படின்னா எலி வலை. கை கூட்டல் நகம் அப்படின்னா கை நகம். கணக்கு கூட்டல் வேலை அப்படின்னா கணக்கு வேலை. அதாவது அவங்க ஆப்ஷன்ல ஃபேஸ் கொடுத்திருந்தாலும் நம்ம சேர்த்து இருக்கிற ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இதைத்தான் பார்க்கணும். அதாவது சேர்த்து எழுதுங்கும் போது இந்த இடத்துல ஃபேஸ் வராம அப்படியே சேர்ந்து எழுந்திருக்கு. இது வந்து இயல்பா புணர்ந்திருக்கு. நல்ல கூட்ட பையன் அப்படின்னா நல்ல பையன் அப்படின்னும். மெல்ல மெல்ல அப்படின்னா மெல்ல மெல்ல. நல்ல கூட்டல் பாம்பு அப்படின்னா நல்ல பாம்பு. தவளை கூட்டல் முட்டை அப்படின்னா தவளை முட்டை. அழகிய கூட்டல் சட்டைனா அழகிய சட்டை. ஆடு கூட்டல் மாடு அப்படின்னா ஆடு மாடு. ஆறு கூட்டல் முகம் அப்படின்னா ஆறு முகம் அப்படின்னு வரும். ஆறு கூட்டல் முகம்னா ஆறு முகம். உச்சி கூட்டல் மேடு அப்படின்னா உச்சி மேடு அப்படின்னு வரணும். குலைத்த கூட்டல் நாய் அப்படின்னா குலைத்த நாய். வளர்த்த கூட்டல் மரம் அப்படின்னா வளர்த்த மரம். முடித்த கூட்டல் வேலைனா முடித்த வேலை. குப்பை கூட்டல் வண்டின்னா குப்பை வண்டி. ஆடி கூட்டல் மாதம்னா ஆடி மாதம். இலை கூட்டல் தலை அப்படின்னா இலைத்தலை. இலைத்தலை. அடுத்து பிரித்து எழுதணும்.
இப்போ தென்னை மரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சாதாரணமாக நம்ம பிரித்து எழுதுற மாதிரி தான். இதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இயல்பாக வந்து பிரித்து எழுதுறது. தென்னை கூட்டல் மரம், வெந்த கூட்டல் சோறு அப்படின்னா வெந்த சோறு, நல்ல கூட்டல் பாடம் அப்படின்னா நல்ல பாடம், கூட்டல் வரணும். நல்ல கூட்டல் பாடம் அப்படின்னா நல்ல பாடம். கார் கூட்டல் மேகம் அப்படின்னா கார் மேகம். மா கூட்டல் மாலை அப்படின்னா மாலை அப்படின்னு வரும். மா கூட்டல் மாலைனா மாலை அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, இப்போ பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்தோம்ல, அதுபடி பிரித்து எழுதுறது. வெண்பட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, வெண்பட்டு அப்படின்னு கொடுத்தா வெண்மை கூட்டல் பட்டு அப்படின்னு நம்ம எழுதுவோம். வெண்குடை அப்படின்னாலும் வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிக்கணும். பிரித்து எழுதுக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒருவேளை வெண்மை கூட்டல் பட்டு அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம சேர்த்து எழுதும்போது வெண்பட்டு அப்படின்னு எழுதணும். வெண்மை கூட்டல் குடைன்னு கொடுத்தாலும் வெண்குடை அப்படின்னு எழுதணும். இந்த ரெண்டு சொற்கள்லையுமே வந்து மை விகுதி கெட்டு புணர்ந்திருக்கு. அவ்வளோதான். இறுதியில் இருக்கிற மை மட்டும் விகுதி கெட்டு அப்படியே வந்து வெண் கூட்டல் பட்டு, வெண்பட்டு, வெண்குடை அப்படின்னு மாறி இருக்கு. அவ்வளோதான். அடுத்து செம்மலர், செம்மை கூட்டல் மலர், இதுவும் அதே தான். இறுதி எழுத்து வந்து மை வந்து கெட்டு செம் கூட்டல் மலர் அப்படின்னு சொல்லி இயல்பா புணர்ந்திருக்கு. அடுத்தது பெரியான், பெருமை கூட்டல் அன், பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கணும். சிறியன் அப்படின்னா சிறுமை கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இந்த இரண்டு சொற்கள்லையுமே வந்து இறுதியில வந்து மை அப்படிங்கிற விகுதி வந்து கெட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இடையில இருக்கிற இந்த ரூமு, இந்த ரூ இறுதி எழுத்துல ஊ அப்படிங்கிறது வந்து ஈ அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். ரூங்கிறது ரீ அப்படின்னு மாறி இருக்கு. இங்கேயுமே ரீ அப்படின்னு மாறி இருக்கு. அப்படியே சேர்ந்து புணர்ந்திருக்கு. அப்படியே இயல்பா சேர்ந்து புணர்ந்திருக்கு. பெரியன், சிறியன் அப்படின்னு சொல்லி புணர்ந்து இருக்கு. அப்படின்னா மூதூர், முதுமை கூட்டல் ஊர். பாசி அப்படின்னா பசுமை கூட்டல் ஈ. இது முக்கியமானது. ஏன்னா அது டிஃப்ரென்ஸா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கிறத எப்பவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதுமை கூட்டல் ஊர் அப்படிங்கறதா எப்படி மாறி இருக்கு? மூதூர் அப்படின்னு மாறி இருக்கு. பாசினா பசுமை கூட்டல் ஈ அப்படிங்கிறத பாசி அப்படின்னு மாறி இருக்கு. இந்த இடத்துல ஆதி நீடல் விதி பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப என்ன, இறுதி இருக்கிற மை விகுதி கெட்டு முது கூட்டல் ஊர்னும் பசு கூட்டல் ஈ அப்படின்னு வந்திருக்கு. ஆதி நீடல்னா என்னன்னா, முதல் எழுத்து வந்து நீண்டு ஒலிக்கிறது. இது பார்த்தோன்னா மூங்கிறது மூ அப்படின்னு மாறி இருக்கு. பாங்கிறது பா அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ முது கூட்டல் ஊர் அப்படிங்கிற மூதூர் அப்படின்னு இணையும் போது தூ அப்படிங்கிறது ஊ அப்படிங்கும்போது தூ அப்படின்னு இயல்பா மாறி இருக்கு. சூங்கிறது இந்த இடத்துல பாங்கிறது ஆதி நீடல் விதி இருக்கு. இறுதியில சி அப்படிங்கிறது சூங்கிறது எப்படி மாறி இருக்குன்னா சி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஊ அப்படிங்கிறது ஈயா மாறி இப்ப பாசி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த இது. ஓகே, அடுத்தது பைங்கொடி அப்படின்னா பசுமை கூட்டல் கொடி. பைந்தார் அப்படின்னா பசுமை கூட்டல் தார். பைந்தார் அப்படின்னா பசுமை கூட்டல் தாறு. பைங்கொடினா பசுமை கூட்டல் கொடி. இறுதியில் இருக்கிற மை கட்டுச்சு அப்படின்னா பசுமை கூட்டல் கொடி, பசுமை கூட்டல் தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, அகரம் வந்து ரகரமாக திகழும். முன்னாடி இருக்கிற அகரம் ரகரமாக, அதாவது ஐகாரமாக, முன்னாடி இருக்கிற அகரம் ஐகாரமாக திரியுது. இந்த ப அப்படிங்கிறது பை அப்படின்னு மாறுது இந்த ரெண்டு எழுத்துலையுமே. அப்போ பைங்கொடி அப்படிங்கிறது சு, பசு அப்படிங்கிறதுல அதனோட இன எழுத்து வந்து இருக்குல்ல, சு விகுதி கெட்டுடுது. அதனோட இன எழுத்து இக்கோட வறுமொழியாகிய முதல் எழுத்தோட இன எழுத்து என்ன அப்படின்னா இக்கு அப்படிங்கிறது, இங்கு அப்படிங்கிறது இதுக்கு வருது. இதுக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த சு அப்படிங்கிற விகுதி போயிருது. அதுக்கப்புறம் இதோட இன எழுத்து தான் இந்த அப்படின்னு சொல்லி வருது. அப்போ பைந்தர், பைங்கொடி, பைந்தார் அப்படின்னு சொல்லி மாறிடுது. பைங்கொடிங்கிறது பசுமை கூட்டல் கொடினும், பைந்தாருங்கிறது பசுமை கூட்டல் தாருன்னு மாறுது. ஈர்போதல் விடிப்படி மை விகுதி கெடுது. அதுக்கப்புறம் முன்னின்ற அகரம் வந்து ஐகாரமா மாறுது. பை அப்படின்னு சொல்லி ரெண்டோட முதல் எழுத்தும் பை அப்படின்னு மாறுது. வறுமொழியோட முதல் எழுத்து இனமாகிய மெய் எழுத்து மினர்ந்து போகுது. இந்த இறுதி எழுத்து சு அப்படிங்கிறது கெட்டு போய் அதுக்கப்புறம் வறுமொழியோட முதல் எழுத்தோட இன எழுத்து வந்து இங்க வருது. இங்க தா அப்படிங்கும்போது தாவோட இன எழுத்து இந்து வருது. இதுல கோ அப்படிங்கும்போது அதனோட இன எழுத்து இங்கு அப்படின்னு சொல்லி வந்து பைங்கொடி, பைந்தர் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, வெவ்வேல் வெந்நீர், வெவ்வேல் வெந்நீர், வெம்மை கூட்டல் வேல் அப்படின்னும் செம்மை கூட்டல் நீர் அப்படின்னும் பிரிப்பாங்க. வெவ்வேல வெண்மை கூட்டல் வேறுனும் வெந்நீரை வெம்மை கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இறுதியில் இருக்கிற மை விகுதி கெட்டுச்சு அப்படின்னா என்ன வரும்? வெம்மை கூட்டல் வேல் அப்படின்னு வரும். இதுல வெம்மை கூட்டல் நீர் அப்படின்னு வருது. அடுத்து மகர ஒற்று வந்து வகரமா மாறும். இந்த மகரம் அப்படிங்கிறது இவ்வா மாறும். இம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இவ்வா வரும். அப்போ என்ன வரும்? செவ்வேல் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல இவ்வா மாறினாலும் இந்த இடத்துல என்னன்னா இதுக்கு மகரம் வந்து இவ்வா வரும். இந்த இடத்துல நீ வறுமொழி வந்து நீ வரங்காட்டி அதனோட இன எழுத்தே வந்து என்னன்னு வருதுன்னா
இன் அப்படின்னு மாறுது. இரண்டாவது இடத்துல வந்து மகரத்துக்கு வந்து வறுமொழியோட முதல் எழுத்து நீயா இருக்கிறங்காட்டி அதனோட இன எழுத்து இந்த அப்படின்னு சொல்லி வந்து மாறுது. அதான் வெந்நீர். இதுல என்னன்னு வெவ்வேல் அப்படின்னு மாறி இருக்கு. செங்கோல் செந்தமிழ். செங்கோல் செந்தமிழ். செங்கோல்ங்கிறத செம்மை கூட்டல் கோல் அப்படின்னு பிரிக்கணும். செந்தமிழ செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இறுதி எழுத்து மை விகுதி கெட்டுரும். மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்து இனவெழுத்து வந்து மிகுது. வறுமொழியோட முதல் எழுத்து வருதோ அதனோட இன எழுத்து தான் வருது. இதுல என்ன வருதுன்னா செங்கோல் அப்படின்னு இந்த இடத்துல இம்மு அப்படிங்கிறது இங்கு அப்படின்னு மாறுது. இந்த இடத்துலயும் இந்த அப்படின்னு மாறுது. ஸோ செங்கோல் செந்தமிழ் அப்படின்னு வருது. ஓகேவா? இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து இம்பார்ட்டண்டாக அடுத்த ஒரு வீடியோஸை பார்க்கலாம். ஓகேங்களா?